ஸோ கைஸ் எங்கள் மாமா வீட்டு பையன் இவன் தான். இவன் பேர் கார்த்தி. என்னப்பா பண்ணுற கார்த்தி? பால் காய வச்சுருப்பா. பால் காய வச்சுனுக்கிறியா? யாருக்கு? எங்களுக்கு வெந்தாலே காய வச்சுனுக்கிறியா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பூஜை ரூம் பார்த்துருவீங்கன்னா இருமுடி கட்டுறதுக்கு தேங்காய், சாமி பூ. ஸோ கைஸ் அங்கே பார்த்தா தெரியும் ஐயப்பா சாமி இருப்பார். ஸோ கைஸ் இருமுடி கட்டுறப்ப பார்க்கலாம். சரி பாய். இதுதான் எங்கள் ஆயாப்பா, பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் இன்னொரு பையன், மொத்தம் எங்கள் மாமாவுக்கு 2 பசங்க. இது எங்கள் அக்கா வந்துக்கிறோம், அது எங்கள் அம்மா. ஸோ கைஸ் எங்கள் மாமா எங்கே வெளியே போயிருக்கிறாரு, இருமுடி கட்டுறப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து எங்கள் மாமா பையனுக்கு வந்து கார்த்திகை தான் இருமுடி கட்டுறாங்க. இவன் வந்து கார்த்திகை வந்து முதல் வருஷம், எங்கள் மாமா வந்து 2வது வருஷம், மணி வந்து 2வது வருஷம். இவன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மாலை போட்டிருக்கான். அதனால் வந்து இருமுடி கட்டுறாங்க. அடுத்தது வந்து மணிக்கு தான் இருமுடி கட்டணும். இவனா ஃபஸ்ட்டு வருஷம், அதனால் வந்து முதல்ல வந்து இருமுடி கட்டுறதா இருக்குது. செகண்ட் வந்து மணி தான். இப்போ வந்து தேங்காய் வந்து உடச்சிட்ருக்காங்க. தேங்காயில் வந்து அந்த நெய் வந்து ஊற்றணும்னு சொல்கிறாங்க. நெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இருமுடி கட்டி முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து மணி சாமிக்கு தான் இருமுடி கட்டணும். அவங்களும் கட்டி முடிச்சிட்டாச்சு. இப்போ வந்து பிரியரே சுதனே அம்மா சொல்லுங்க. நீ வாமா, நீ அம்மா ஒரு 3 வாட்டி கொஞ்சம் ஓடுமா. சாமியே சரணமையப்பா, சுதனே சரணமையப்பா, நீ பாரகனே சரணமையப்பா. அடுத்தது நம்ம வந்து கார்த்தி சாமிக்கு வந்து இருமுடி கட்டுறப்போ வத்தலை வச்சு அதில் வந்து அரிசி போடுவாங்க. அரிசி போட்டுட்டு தேங்காய் வச்சு அந்த இருமுடி பையில் அதில் சாமி 3 வாட்டி ஓம் சாமி சரணமையப்பான்னு சொல்லிட்டு 3 வாட்டி அதில் போட சொல்லுவாங்க. அதில் வந்து அரிசி போட சொல்லுவாங்க. 3 வாட்டி அரிசி வந்து கை நேரமும் வந்து எடுத்து போடணும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லோரும் அரிசி எடுத்து போட்டுடணும். இதோடு வந்து கார்த்தி சாமிக்கு வந்து இருமுடி வந்து முடியுது. இதோடு ஃபஸ்ட்டு வாட்டி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டி இதுமாரி 3 வாட்டி அவன் இருமுடி கட்டுறப்போ அந்த அரிசி எடுத்து அந்த இருமுடி பையில் போடணும். அதுக்கப்புறம் சொந்தக்காரர்லாம் எல்லோரும் வந்து அரிசி வந்து கொடுப்பாங்க. அவங்க அந்த இருமுடி பையில் போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இருமுடி பை வந்து மலைக்கு போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மலைக்கு போய்ட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அதோடு இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்தது வந்து நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் எங்கள் ஆயா வந்து சாப்பாடு ஆகிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுமா மலைக்கு போகணுமா, சாமி பார்த்துமா வாடானா, இவனை பார்த்தீங்கன்னா தேர் ஓட்டுனுக்கிறான். தேர் எங்கப்பா போயிட்டுக்கிறீங்க? இதில் போயிடுறீங்களா? நான் மலைக்கு இதில் போயிடுறீங்களா? என்ன கான்செப்ட் இது? வேண்டிய போடுமா நல்ல ஸ்பெஷல் சாமி சாப்பாடு, சோறு, உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல். அடுத்து போடுங்கள். அடுத்து சப்பாத்திக்கு மாவு பேசுகிறாங்க. அடுத்து என்னது? வாழைக்காய் பொரியல், சாம்பார் ஊற்றி ராத்திரிகள்லாம் மேலக்கு எடுக்க சொல்லி பசங்களை எடுத்து எல்லாம் கழுவி 11 மணி ஆச்சு கோலம் போட்டுட்டு சாமான் கை உள்ள போட்டு உள்ள போவோம். அப்ப இதெல்லாம் என்ன செஞ்ச? ஏங்க 12 மணிக்கு அது அந்த குடு அது குடு 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 அத குடு குடு தோல் தோலிக்கு காலுக்கு போட்டு. பூரி தானே, சப்பாத்தி இல்லல? பூரி தான். சரி அம்மா, அங்க தக்காளிக்கு எடுக்குறியாடா? அங்க தான் அந்த கூடையில் தான் பெயில். நீ சாப்பிடலாம். நீ சாப்பிட. இந்த பச்சை மிளகா 2 அரிஞ்சு வெங்காயம் போட்டு நல்லா தக்காளி சட்னி நல்லா எண்ணெய் விட்டு சேர்த்து பூரி சுட்டுடு. சரி. சரி.
ஸோ சாப்பிடாலும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுலாம். பை பை. இப்போதான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ காய்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து எங்கள் மாமா வந்து மலைக்கு போகிறதுக்காக சொல்கிற ரொட்டி சுட்டுனுக்குது எங்கள் அக்கா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ காய்ஸ் இந்த வீடியோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா காமெடியாக பண்ணுறோம் வீடியோ. ஸோ காய்ஸ் பை பை டேக் கேர். அடுத்த வீடியோ வந்து காமெடி வீடியோ தான் வரும். பை பை டேக் கேர். எல்லாம் சேஃபாக இருங்க. பை பை.